வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டிருப்போம். அது நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நமக்கு கிடைக்காத விஷயம் வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். சில பேர் அதை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே பொறாமையாக இருக்கும். நம்ம இதை ஆசைப்பட்டோம், நமக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்டது ஒன்று நேற்று நான் பார்த்தேன் நான். அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று நீயா நானா ஷோ போட்டிருந்தான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஷோவில் ஒரு பக்கம் அண்ணிங்களும், ஒரு பக்கம் மச்சனங்களும் அப்படின்ட்டு அந்த ஷோ போட்டிருந்தாங்க. அங்கே உட்காந்துருந்த அண்ணிங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருந்தது எனக்கு. ஏன்னா இது மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் நமக்கு நமக்கு கிடைக்கவே இல்லையே, இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதான் உண்மை. எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஷோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் என் மச்சனை கல்யாணம் ஆகலை அப்படின்றதுக்காக என்னோடய தாலியை கட்டி நான் உண்டியில் போடுறோன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நான் உண்டியில் போட்டேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் என் மச்சனை வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக என்கிட்ட பணம் கிடையாது, நகையும் கிடையாது. என்னோடய தாலியில் இருந்ததெல்லாம் நான் தங்கத்தெல்லாம் நான் கழட்டி கொடுத்து நான் அடகு வச்சு நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம். நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க அப்படின்றத தாண்டி நம்ம குடும்பத்தாரங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும். ஒருத்தருக்காக நம்ம விட்டு கொடுக்குறது, ஒருத்தருக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறது, ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க நம்ம விட்டு கொடுத்து போகிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான வாழ்க்கையே. இப்படி தான் வாழணுமே. நான் நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம, அதையும் தாண்டி நம்மளோட குடும்பம் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய மனசு அது. அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிடாது. அதுதான் நானும் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் நான் எதிர்பார்த்தது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போகணுன்னு தான் நான் எதிர்பார்த்தது. கடைசியில் கடவுள் என்னை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தள்ளி விட்டுட்டாரு. நான் சாமி கும்பிடும்போது கூட அடிக்கடி நான் கேட்பேன் கடவுள்கிட்ட, நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை இந்த குடும்பத்தில் என்னை மாட்டி விட்டுருங்க கடவுளே. நான் அன்பு, பாசம் நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ஆள் தான் நான். எப்பவுமே ஒருத்தவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கடவுள் அதை கொடுக்கவே மாட்டார். கொடுக்காம தான் அவங்கள சோதனை பண்ணுவார். அதுதான் என்னோடய தலையெழுத்தும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் நான். நான் என்ன மாரி நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், எந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் நான் இந்த குடும்பத்தை மாட்டிக்கிறேனே, ஏன் உங்கள் குடும்பத்தாளுங்கலாம் இப்படி இருக்கிறாங்க, ஏன் உங்கள் அக்கா தங்கச்சிலாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அடிக்கடி நான் கேட்பேன் நான் அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், இல்லை இவங்க இப்படி தான் இருக்காங்க, நான் குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், இவங்க இப்படி தான். நீ ரொம்ப அன்பு பாசம்னு எதிர்பார்க்கறதுனால இது உனக்கு ரொம்ப இதுவாக தெரியுது, அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு சொல்லுவார். அது என்னமோ அவருக்கு பழகிடுச்சு. நம்ம அன்பு, பாசம் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றா போகணும், ஒன்றா வரணும், இப்படிலாம் நம்ம ஆசைப்பட்டுட்டு கடைசியில் நம்ம நரகத்தில் இருக்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை அது ரொம்ப கொடுமையானது அது. இப்போ எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரே ஒரு பையன்தான் எங்கள் வீட்டுக்காரு. அந்த ஒரு பையனை வச்சு வாழ்கிறதுக்கு வாழ விட மாட்டேன்றாங்க இவங்க. எப்படியாவது அவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் நம்ம எப்படியா, அதாவது பணம் காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, பணம் காசு எப்போ வேணாலும் நம்ம சம்பாதிச்சிக்கலாம், எந்த வயசு வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், இல்லை பணம் காசு இல்லைனாலும் கூட நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்குறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையே. அதுதான் ரொம்ப அழகானதும் கூட அது. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர் மொத்தம் அண்ணன் தம்பி, பொண்ணு கிடையாது. 5 பேர். எங்கள் தாத்தா சின்ன வயசுல இறந்து போயிட்டார். அதனால் எங்கள் அப்பா தான் பெரியவர். அவர் தான் அவங்க தம்பிங்களை எல்லாருமே கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்தே அவங்களோட தம்பிங்கெல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த குடும்பத்தில் பெரியவங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். 5 பேர், 5 பேருக்கு குழந்தைங்க இருப்பாங்க. 5 குழந்தைங்களுக்கு, அந்த 5 பேரோட குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்குமே பாதுகாப்பு பண்ணுவாங்க இல்லையா கல்யாணத்தில், அது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் பண்ணுவாங்க. யாருமே எங்கள் சித்தப்பாக்கெல்லாம் யாரும் பண்ணதே கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்குமே எங்கள் அப்பா அம்மா தான் பாதுகாப்பு பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மா பேர் தான் அப்பா அம்மா அப்படின்றத பத்திரிக்கையில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசா நாங்கள் ஒன்றா ஜாயிண்ட் ஃபேமிலியெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்கள் ஒத்துமையாக தான் இருந்திருக்கோம். அதேமாதிரி 5 பேரையுமே நாங்கள் அப்பான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். 5 பேரோட ஒய்ஃபையும் நாங்கள் அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். யாருமே நாங்கள் பிரித்து இவங்க சித்தப்பா, அவங்க பெரியப்பா அப்படிலாம் நாங்கள் கூப்பிட்டதே கிடையாது. எல்லாருமே சரி, 5 பேரோட குழந்தைங்களும் சரி, 5 பேருமே குழந்த இருக்குது. 5 பேருமே அப்படி தான் அப்பான்னு தான் கூப்பிட்டுக்குவோம். எல்லாருமே நாங்கள் அப்பான்னு கூப்பிடுவோம். எல்லாருமே நாங்கள் அம்மான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்ததேன்.
ஒரு சமயம் இந்த மாரி வளர்ந்ததுனால, இப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு. அதனால என் மனசுக்குள்ள இந்த மாரி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு போணும், எனக்கு பெருசா வசதியா வாழணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது. அட்லீஸ்ட் வாழறது ஒரு 2, 3 பேர் இருந்தாலும் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு கூட்டு குடும்பமாவது வாழணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா, அதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுதான் அந்த மாரி வாழ்க்கைலாம் நமக்கு கிடைக்கும். நான் பண்ண பாவம் எனக்கு இந்த குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்குது. சில பேர் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் நல்ல பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்கு. நல்லா ஒத்துமையா வாழறாங்க. நான் எதிர்பார்த்த மாரி பெருசா அன்பு, பாசம் அப்படின்லாம் இல்லன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த குடும்பத்தில. அது கூட கிடையாது. அந்த மாரி ஒரு குடும்பத்தில நான் வந்திருக்கேன். நான் வந்து டெலிவரிக்கு போனப்போ நான் வந்து யாருமே இல்லாம தான் டெலிவரிக்கு போனேன். குழந்த பொறந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்றாரு அவங்க அம்மாவுக்கு. குழந்த பொறந்துச்சு, கூட யாருமே இல்லன்னா, நான் வரமாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டாங்க அவங்க அம்மா. அதே மாரி ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்க வீட்டுக்காரர் தான் ஆம்பள, அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யாருமே இல்ல. என்ன பண்ணுறதுன்னு போய் கூப்பிட்றாரு ஆர்த்தி எடுக்கிறதுக்கு. அதுவும் நான் வந்து எடுக்க மாட்டேன். வந்தா வர கடிப்பேன். நான் ஏன் ஆர்த்தி எடுக்க போறேன்? அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கள யாரோ கூப்பிட்டு நாங்க ஆர்த்தி எடுத்துட்டு நான் உள்ள வந்தேன். அதேமாரி இப்போ குழந்த பொறந்து எனக்கு வந்து 1 1/2 வருஷம் கிட்ட 1 1/2 வருஷம் ஆகப்போகுது அவனுக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு. இங்கே ஹாலில் தான் விளையாடின்னு இருப்பான். படியிலயும் விளையாடின்னு இருப்பான். அவன தாண்டி தான் மேலே போவாங்க. மேலே தாண்டி வருவாங்க. கீழே ஒரே வீட்ல தான் நாங்க இருக்கோம். அந்த குழந்தையோட முகத்த கூட அவங்க பார்த்தது கிடையாது. குழந்தையும் பேசுவாங்க. போம்போது, வரும்போது ஹாய், ஊய்ன்னுவான். திரும்பி கூட அந்த குழந்தைய அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப நான் எந்த மாரி ஒரு குடும்பத்தில வந்து நான் மாட்டியிருக்கேன் பாருங்க. அத தான் சொல்றேன். நம்ம வந்து தலையெழுத்துன்னு தான் நான் சொல்ல முடியும். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நமக்கு நல்ல குடும்பம். அதனால நான் வந்து பெருசா நான் வந்து வருத்தப்படுறதே கிடையாது. சரி வருத்தப்படுறதுனால ஒண்ணும் மாற போறது ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே விடுங்க. நமக்கு அமைஞ்சது அவ்வளோதான். நம்ம தலையெழுத்து இதுதான். சரி நம்மளோட வீட்டுக்காரர் கரெக்ட்டா இருக்காரா? அவரு அன்பா இருக்காரா? அதோட போதும். அத தாண்டி நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நானே என்னோட மனச நான் சமாதானப்படுத்திக்கிட்டு நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன். என்ன பண்றது? அவங்கவங்க தலையெழுத்துக்கு அப்படித்தானே இருக்க முடியும். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைச்சிடுமா என்ன?